மக்களே, நம்ம மகாபாரத கதையை தொடர்பவமா? இந்திரபிரஸ்தத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாகவே இருந்தனர். எந்த சிரமமும் எந்த துன்பமும் அவர்களுக்கு நேரவில்லை. ஒரு நாள் இரவு அர்ஜுனன் உறங்கிக் கொண்டிருந்த போது, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று ஒரு பெரிய குரல் கேட்டது. அடுத்த சனமே அர்ஜுனனுக்கு விழித்து எழுந்து வெளியே வந்தார். வெளியே பார்த்தால் வயதான ஒரு பிராமணர் மிகவும் துயரத்தோடு அழுது கொண்டிருந்தார். அர்ஜுனன் அவரிடம், "என்னாயிற்று பிராமணரே?" என்று கேட்டபோது, "எங்கள் வீட்டிற்கு சில திருடர்கள் வந்திருக்கின்றனர். பல வருடங்களாக என் குடும்ப உறுப்பினர்கள் போன்றே நான் வளர்த்து வந்த என் பசுக்கள் கன்றுகளை அடித்து அழித்துவிட்டு அடவி வழியாக எடுத்துச் செல்கின்றனர். நீயாவது அவற்றை மீட்டுத் தர வேண்டும் அர்ஜுனா" என்று அவன் வேண்டினான். உடனே அர்ஜுனன், "என் ராஜ்யத்தில் திருடர்களா? அவர்கள் செய்த தப்புக்கு இப்போதைக்கு பதில் அளிக்க வைப்பேன்" என்று சொல்லிவிட்டு தனது ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள காட்டுக்குள் புறப்பட்டான். ஆயுதங்கள் எங்கு இருந்தனவோ அந்த அறைக்கு செல்ல வேண்டுமென்றால் தர்மராஜரின் தனியறை, ஏகாந்த மந்திரம் வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று அப்போதுதான் அர்ஜுனனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் நாரதர் கூறிய விதிமுறையின்படி 1 வருட காலம் ஒருவருடன் தனித்தனியாக இருங்கள் என்று கூறியிருந்ததால் யோசித்தான். ஏனென்றால் அந்த ஆண்டு திரௌபதியும் தர்மராஜருடன் வாழும் ஆண்டு. அது அவர்களின் தனி அறைக்கு வேறு யாரும் வரக்கூடாது. வந்தால் அவர்கள் 1 வருடத்துக்கு தீர்த்த யாத்திரைக்கு செல்வது நிரந்தரம் என்பதை அர்ஜுனன் அறிந்திருந்தான். பரவாயில்லை, ஒரு பிராமணனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுதான் முதன்மை என்ற மனப்பாங்கில் அர்ஜுனன் எவ்வித தயக்கும் இல்லாமல் தர்மராஜரின் தனியறைக்குச் சென்றான். "அண்ணா, நான் அர்ஜுனன். எனக்கு பேருயிராயுதங்கள் அவசியம். கதவை திறக்கவும்" என்று சிறு ஒலியில் கேட்டான். ஆனால் உள்ளே இருந்து எந்த ஓசையும் இல்லை. அதனால் அர்ஜுனனே கதவை திறந்து அறைக்குள் சென்றான். தனது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு திருடர்கள் சென்ற வழித்தடத்தை பின்தொடர்ந்தான். அவர்கள் தலைமறைவாகியுள்ள எண்ணிக்கையும் ஒருபுறம் பலமும் இருந்தனர். இருந்தாலும் அர்ஜுனன் அவர்களை தோற்கடித்து பசுக்களையும் மீட்டு அந்த பிராமணரிடம் ஒப்படைத்தான். மறுநாள் இதயம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் நடந்த அனைத்தையும் தர்மராஜரிடம் சொல்லி, "நான் தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறேன்" என்றான். அதற்கு தர்மராஜன் உடனே, "நீ செய்தது தர்மமே, அதை தவறாக எக்காரணமும் கூற முடியாது. ஆகவே நம் விதிப்படி நீ தண்டிக்கப்பட வேண்டியது இல்லை" என்றான். ஆனால் அர்ஜுனன், "நான் கொடுத்த வாக்கை நானே காப்பாற்ற இயலாமல் இருந்தால் என்ன விலை? அந்த வாக்கை மதித்திருக்கிறேன் என்பதற்காகவே இந்த நாட்கணக்கில் செல்ல வேண்டியது உறுதி. எனக்கு அனுமதி கொடுங்கள்" என்று வலியுறுத்தினான். தர்மராஜரின் மனமில்லை என்று இருந்தாலும் முடிவில் அவர், "சரி, போகலாம்" என்று விதைத்தார். உடனே அர்ஜுனன் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார். அந்த வகையில் பல இடங்களை அடைந்து இமயமலை பகுதிகளுக்குச் சென்றார். அங்கு கங்கையை தோற்றுவிக்கிற ஆதி இடத்தில் தங்கி அன்றாடம் தவமனையில் ஈடுபட்டு வந்தார். ஒரு நாள் காலை தன்னை தவப்படுத்த இணைவதற்காக ஆற்றில் நீராடச் சென்றபோது அறியாத ஒரு அதிசய சக்தி அர்ஜுனனை நீருக்குள் இழுத்தது. அர்ஜுனன் உணர்விழந்து போனான். மறுநாள் கண் தெளிந்து விழித்தபோது தனது எதிரே ஒரு அழகிய இளம்பெண் நின்றிருக்கிறார். அவள் பெயர் உலுபி. அவள் நாகலோக அரசன் நாககௌரவ்யனின் மகள். "வீரா, என் காதலுக்கு பதிலளி" என்று அவள் கேட்டாள். அர்ஜுனன் திரௌபதி பற்றி சொல்லி அதை இப்போது நிறைவேற்ற இயலாது என்று தயங்கினான். ஆனால் உலுபி அர்ஜுனனை நன்றாக புரிய வைத்தார். இருவரும் நாகலோகத்தில் சில மாதங்கள் மகிழ்ச்சியாக கூடியிருந்தனர். பின்னர், "இனி நான் செல்ல வேண்டிய நேரம் வந்துள்ளது" என்று சொல்லிவிட்டு அர்ஜுனன் உலுபியை அங்கேயே விட்டு மீண்டும் தனது தீர்த்த யாத்திரையை தொடங்கினார். அந்த வகையில் திரும்பிச் செல்ல மானுலூரை அடைந்தார். அங்கிருந்த அரசன் சித்திரசிங்கன். அவர் மகளின் பெயர் சித்ராங்கதா. அப்பொழுது அர்ஜுனன் தன் முடிகள் வளர்ந்து தடைமீசை வளர்ந்து சந்நியாச முறையில் ஏற்பட்டிருந்தான். சித்திரசிங்கன் தனக்குள்ள கோட்டில் அர்ஜுனனுக்கு புகலிடம் கொடுத்தார். சித்ராங்கதா அர்ஜுனனை நேரில் பார்த்தவுடன் காதலில் வீழ்ந்தாள். அவரே அர்ஜுனன் என்று தெரிந்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். தன் தந்தையை ஏற்றுக்கொள்வதற்கு கூறி அர்ஜுனனை மணந்தாள். ஆனால் சித்திரசிங்கன் ஒரு நிபந்தனை வைத்து அதில் ஒப்புக்கொண்டான். அது என்னவென்றால், அவருடைய வம்சத்தில் ஆண்மக்களுக்கு ஆண்மக்கள் பிறப்பதே இல்லை என்பதற்கு ஒரு சாபம் உள்ளதாம். ஆகவே அவர் அரசிப்பதற்காக அர்ஜுனனால் பிறப்பதாய் இருக்கும் ஆண்மகனை மண்ணிலேயே வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று நிபந்தனை வைத்தார். அதை அர்ஜுனன் ஏற்றுக்கொண்டான். சில மாதங்கள் கழித்து சித்ராங்கதா கர்ப்பம் கொண்டாள். அப்போது நிபந்தனைக்கு ஏற்ப பின்பு பிறப்பிக்கும் மகனை தான் கொண்டு செல்லக்கூடாது. "என் மகனை நான் கவனித்து வளர்க்க வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் நீ வரலாம்" என்று சித்ராங்கதா அர்ஜுனனிடம் கூறினாள். அர்ஜுனன் அவளை அப்பா பக்கமே விட்டுவிட்டு மறுபடியும் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினார். அப்படியே பயணித்து வந்தபோது துவாரகாவுக்கு அருகில் இருக்கிற பிரபாச க்ஷேத்திரத்தை அடைந்தார்.
அங்கே அர்ஜுனன் வந்திருக்கிறார் என்று அறிவிற்காக கிருஷ்ணர் அவரை சந்திக்க விரைந்தார். ஒருவரை ஒருவர் விழிவிட்டு பார்த்து அன்போடு உரையாடி சில நாட்கள் அங்கிருந்த வண்ணம் துவாரகா நகரின் பல விசேஷங்களையும் அர்ஜுனன் கிருஷ்ணனிடமிருந்து அறிந்தான். அப்போது துவாரகாவில் அர்ஜுனனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவளாக தோன்றினார் சுபத்ரா. சுபத்ரா என்பவள் கிருஷ்ணரின் மற்றும் பாலராமனின் மிக இனிய சகோதரி. அவளின் அழகை பற்றி கேட்டறிந்ததும் அவளை நேருக்கு நேர் காணாத நிலையிலேயே அர்ஜுனன் அவள் மீது காதலுற்றான். இதை திரு கிருஷ்ணரிடம் அவன் பகிர்ந்தான். அப்பொழுது கிருஷ்ணர், அர்ஜுனா, சுபத்ராவை மணப்பது அவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் பாலராமன் அவரை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்ய நிர்ணயித்து வைத்துள்ளார். ஆனாலும் நீதியாக நீ அவளை உண்மையென்று விரும்புகின்றாய். அதே நேரம் சுபத்ராவுக்கும் உன்மீது காதல் எழுந்தால் உங்களின் திருமணம் நடத்தி கொடுப்பது எனது பொறுப்பு என்று உறுதியளித்தார். நாளைதான் நாம் துவாரகாவுக்கு செல்வோம். அங்கேயே உன் கல்யாண முகூர்த்தத்தை உடனே முடிவு செய்வோம் என்று கிருஷ்ணர் உறுதி கொடுத்தார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கதையை படித்துவிட்டாலே அது வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புவீர்களா? வெறும் அந்த கதையை உங்கள் குழந்தைகளுக்கு படித்து கேட்கவிட்டாலே போதும், அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய மதிப்புகளை அவர்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் நம்புவீர்களா? உங்களுக்கு இருக்கிற அல்லது வரப்போகிற எந்த பிரச்சனைக்கும் ஒரு கதை போதும் என்றால் அந்த கதையில் தீர்வு கிடைத்துவிடும் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், இது சாத்தியமே. மனித இனத்தின் வரலாற்றில் இதுவரை சொல்லப்பட்டதில் மிகச் சிறந்த காவியம் மகாபாரதம்தான் அத்தகைய ஆற்றலுடையது. இந்த கதை எத்தனை சிறந்த சினிமாவையும் விட 100,000 மடங்கு மகத்துவம் கொண்டது. இது ஒரு சவால். விக்ரமாதித்ய எழுத்துப்பாங்கில் அமைந்த மகாபாரதம் முழுக்கதையே 2 பாகங்களாக புத்தகமாகவும் இபுக் வடிவமாகவும் அமேசான் உள்பட 40 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. லிங்க்களை இந்த வீடியோவில் உள்ள விளக்கத்தில் டிஸ்கிரிப்ஷன் சேர்த்துள்ளேன். உடனே ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் இது வெறும் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, உங்களின் வாழ்வின் முழுமையான நூல் வங்கி இந்த புத்தகம் ஆகிறது. கிருஷ்ணர் அர்ஜுனனை துவாரகாவுக்கு கொண்டு சென்றார். ஆனால் அங்கே அர்ஜுனனுக்கு முழங்க முடியாத அளவில் தாடி மீசை வளர்ந்திருந்ததால் பாலராமனும் மற்ற அனைவரும் அவரை ஒரு யதியாக நம்பினர். பாலராமன், இந்த யதியின் ஆசீர்வாதம் கிடைத்தால் என் சகோதரியின் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்று எண்ணி சுபத்ராவை அந்த யதிக்கு உபசரித்து அவள் செயல்களை செய்யப்பட விட்டார். ஆனால் சில நாட்கள் கழித்து யதி வேடமிட்டிருப்பது அர்ஜுனன்தான் என்று அறிந்ததை தொடர்ந்து சுபத்ராவும் அர்ஜுனனை விரும்பத் தொடங்கினாள். இதை புரிந்த அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் வந்து, சுபத்ராவும் என்னை விரும்புகிறார். உங்களின் திருமணத்தை ஒருவேளை செய்வதாகச் சொல்லியிருந்தீர்கள் என்று நினைவில் கொள்ளவும் என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர், பாலராமன் உங்களின் கல்யாணத்திற்கு ஒருபோதும் ஒப்புக்கொள்வதாக இல்லை. ஆனாலும் உங்கள் திருமணம் நடப்பதே உறுதி என்றார். என்ன தீர்வு கிருஷ்ணா என்று அர்ஜுனன் கேட்டபோது, தீர்வு எதுவும் இல்லை, எளிதான உத்திதான். நான் ருக்மிணியை எப்படி எடுத்து வந்தேனோ அதே போல நீயும் சுபத்ராவை எடுத்து ஓடிவிடு என்றார். அப்படி செய்வதுதான் தர்மமா கிருஷ்ணா என்று அர்ஜுனன் சந்தேகப்படவே, காதலில் அன்பாய் உண்மையாய் போர் முடியும் பொழுது எதுவும் செய்தால் அது தர்மமே. தயக்கமில்லாமல் என்னை பின்பற்றி வா என்று கிருஷ்ணர் உறுதியளித்தார். மறுநாள் துவாரகாவில் ஒரு பேர் பண்டிகை நடந்து கொண்டிருக்கும் போது ஒளியாய் அடைந்து அர்ஜுனன் சுபத்ராவை இழுத்து எடுத்துவிட்டு புறப்பட்டார். அடுத்த வேளையில் இந்திரபிரஸ்தத்திலிருந்து அர்ஜுனன் புறப்பட்டு சென்ற அதே நேரத்திலிருந்து துல்லியமாக 1 வருடம் ஆவதால் நேராக சுபத்ராவை அழைத்து கொண்டு அர்ஜுனன் இந்திரபிரஸ்தத்துக்கே வந்தார். அங்கே அர்ஜுனன் சுபத்ரா திரும்பி வந்ததாக அறிந்து அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். ஒருவரின் உள்ளங்களிலும் சந்தேகம் கிடையாது. ஆனால் துரௌபதியின் உள்ளத்தில் மட்டும் மறுமறை இயக்கம் ஏற்பட்டது. துரௌபதியை பார்த்து வணங்குவதற்காக அர்ஜுனன் சுபத்ராவுடன் சென்றபோது அவள் சுபத்ராவை பாக்கி மனக்கோபத்தோடு முகத்தை பார்த்து கொள்ளாமல் திரும்பி நின்று விட்டாள். அதை உணர்ந்த அர்ஜுனன், துரௌபதி ஒப்புக்கொள்ளாமலேயே நான் இதை செய்துவிட்டேன். எனவே நாம் இருவரும் கூடுவதற்கு முன்பு சுபத்ரா இன்று முதல் துரௌபதியின் தாசியாய் இருந்து அவள் மனதை பெற வேண்டும். எந்த நாளில் அவர் உன்னை அருமையாக ஏற்றுக்கொள்வாரோ அன்றுதான் நாம் ஜோடியாக இணைவோம் என்றான். சுபத்ரா ஒருமுகமாகவே ஒப்புக்கொண்டாள். உடனே துவாரகவாசி அரச குடும்பத்தின் இளவரசியாய் இருந்த சுபத்ரா அர்ஜுனனுக்காக ஒன்றும் வேண்டாம் என்று திரௌபதியின் தாசியாக அன்போடும் கவனத்தோடும் எல்லா வேலையையும் செய்து வந்தாள். இதை பார்த்து அவள் உண்மையிலேயே தூய்மையான அன்புக்கான உருவம் என்று உணர்ந்த திரௌபதி மிகச் சிறப்பாக அர்ஜுனனுக்கும் சுபத்ராவுக்கும் இந்திரபிரஸ்தத்தில் கல்யாணத்தை நடத்தி வைத்தாள். இந்திரபிரஸ்தத்தில் உள்ளோர் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். சில நாட்களுக்கு பிறகு அந்த மகிழ்ச்சி
இன்னும் 1000 மடங்கு உயர்ந்தது. அதற்கு காரணம் சுபத்ரா கர்ப்பமடைந்ததாகும். அர்ஜுனனுக்கான வாரிசு பிறக்கப் போகிறான் என்ற அறிகுறியை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். அர்ஜுனன் ஒவ்வொரு நாளும் மாலையில் சுபத்ராவை எடுத்துக்கொண்டு உடல் நலனுக்காகவும் பார்க்கிறார். இவ்வாறு நிழலின் நேரம் போய்க் கொண்டிருக்கும் போது தன் வாழ்க்கையில் உண்டான நிகழ்ச்சிகள், போர்கள், படைத்திறங்கள் என எல்லாவற்றையும் பகிர்ந்து வந்தான். ஒரு நாள் இரவு சுபத்ரா தன் படுக்கையில் இருந்தபோது, எனக்கு தூக்கம் வருவதில்லை, எதையாவது பேசுங்கள் என்று அர்ஜுனனை கேட்டாள். அது கேட்டவுடனே பத்மவியூகத்தை எப்படி உடைத்து பிரவேசிப்பது என்ற சந்ததியை பற்றி அர்ஜுனன் சொல்லத் தொடங்கினான். சிறிது நேரத்தில் சுபத்ரா உறங்கிப் போனாள். ஆனால் அதை உணராத அர்ஜுனன் தொடர்ந்து பத்மவியூகத்துள் நுழைவது குறித்த பல அத்தியாயங்களையும் விவரித்துக் கொண்டிருந்தான். சுபத்ரா உறங்கினாலும் அவரின் வயிற்றில் இருந்த அபிமன்யு அனைத்தையும் கேட்கவே கேட்டான். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எபிசோடில் நிகழ்வுகள் ஒரு வேறு மட்டத்தில் இருக்கும். தவறவிடாதீர்கள். அடுத்த சனிக்கிழமை சரியாக இதே நேரத்தில் சந்திப்போம். நான் எழுதிய மகாபாரத புஸ்தகத்தை இன்னும் ஆர்டர் செய்யவில்லை என்றால் இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். லிங்க்களை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ளன. இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். டில் தென், டேக் கேர். பாய்.